பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரான் அமெரிக்காவில் நடு வீதியில் நின்ற சம்பவம் தான் இப்போ பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. எதனால் அவர் நடு வீதியில் போயிட்டு நின்றாரு அப்படின்றது தான் இப்போ எல்லார் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்குது. என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தா, ஐநா பொது சபை கூட்டம் அமெரிக்கா நியூயார்க் நகரில் நடைபெற்றுட்டு வருது. அங்கே உரையாற்றிய பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவருக்கு ஓய்வு தேவைப்பட்டிருக்கு. நீண்ட நேரமாக உரையாடி அவருக்கு களைப்பான பிறகு அவர் ஓய்வு தேவைப்பட்டிருக்கு. அதுக்காக அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, பிரான்ஸ் தூதரகத்துக்கு சென்றிருக்கிறாரு. இப்படி அவர் செல்ற வழி எல்லாமே தடை செய்யப்பட்டிருக்கு. போலீசார் அதை தடை செய்திருக்கிறாங்க. இவர் கார்ல கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் எதுக்காக இப்படி வீதியை தடை செய்து வைத்திருக்காங்க அப்படின்னு கேட்கறதுக்காக கீழே இறங்கி போலீசாரோட போயிட்டு வீதியில இருந்து உரையாடி இருக்கிறாரு. அப்போ போலீசார் அவர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. இவர் ஃபர்ஸ்ட் கேட்டிருக்கிறாரு, எதனால இப்படி தடை செய்து வைத்திருக்கீங்க, ஏன் போறதுக்கு அனுமதி கொடுக்குறீங்கல்ல அப்படின்னு. அப்போ போலீசார் சொல்லி இருக்கிறாங்க, மன்னிச்சிருங்க பிரசிடென்ட், நாங்க எங்களுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப்போட வாகன பேரணி இந்த வழியா போகுது, அதனால நாங்க இப்படி வீதியை தடை செய்து வைத்திருக்கோம், இப்போ யாருக்கும் போக அனுமதி வழங்க முடியாது அப்படின்னு. இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, உடனே டொனால்ட் ட்ரம்ப்புக்கு நடு வீதியில் நின்றுட்டே கால் பண்ணியிருக்கிறாரு. கால் பண்ணி அவர் சொல்லியிருக்கிறாரு, டொனால்ட் ட்ரம்ப், நான் இப்படி வீதியில் நிற்கிறேன், இது எல்லாமே உங்களுக்காக தான் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கிறாரு. இதுக்கு இடையில அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு உரையாடல் நடந்திருக்கு. இது எல்லாமே அவர் வீதியில இருந்தே பேசியிருக்கிறாரு. இருந்தாலும் கூட அவர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு கால் பண்ணி இப்படி விஷயத்த சொன்னாலுமே கூட போலீசார் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய அந்த வாகன பேரணி சென்றதுக்கு பிறகுதான் இவங்க செல்றதுக்கு அனுமதியை வழங்கியிருக்கிறாங்க. இதுக்கு இடையில பிரான்ஸ் நாட்டினுடைய ஜனாதிபதி வீதியில் நிற்கிறாரு அப்படின்றது நிறைய பேர் ஆச்சரியமா பார்த்துருக்காங்க. அவரை பார்க்கணுன்ற ஆசை நிறைய பேருக்கு இருந்திருக்கு. அவங்க எல்லாருக்குமே இது ஒரு நல்ல வாய்ப்பு, மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவர்கிட்ட போயிட்டு ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரோட நிறைய பேர் செல்ஃபி எடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவரோட நிறைய பேர் உரையாடலை மேற்கொண்டிருக்கிறாங்க. இப்போ இந்த சம்பவங்கள் எல்லாமே சமூக வலைத்தளங்களில் அதிகமாக பகிரப்பட்டுட்டு வருது.